இப்ராஹிம் நபி மட்டும்தான் தான் பட்ட கஷ்டம் தன்னுடைய பிள்ளை படணும்னு நினைச்சாங்க. உன்னை நான் இமாம் ஆக்கிட்டே நல்லா சொல்றானே, அந்த இமாம் என்கிற ஒரு 3 எழுத்து வார்த்தை பெறுவதற்கு இப்ராஹிம் நபி கொடுத்த விலை அதிகம். குடும்பத்தை பகைத்தார்கள், ஊரை பகைத்தார்கள். அந்த விலையை கொடுத்துதான் இமாம் என்கிற ஒரு அந்தஸ்தை பெற்றார்கள். அந்த வலியும் வேதனையும் அவங்க மறந்திருக்க வாய்ப்பில்லை. நான் பட்ட கஷ்டம் என்னோடு நிக்க கூடாது, என் பிள்ளையும் படணும். காரணம் என்ன? இங்க அவன் கஷ்டப்படலாம், நாளை மறுமையில் அவன் நல்லா இருக்கணும். அதான் ஒரு இளைஞருடைய சிந்தனையாக இருந்தது. அதே போல அவருடைய பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அதே போல அவருடைய பிள்ளை வழித்தோன்றர்கள் என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரை மிகப்பெரிய ஒரு ஆழ விருட்சமாக அவர்களுடைய வழித்தோன்றல்கள் மார்க்கத்தினுடைய அச்சிலேயே வந்திருக்கிறார்கள் என்பதை நான் பார்க்கும் பொழுது, இளைய சமூகம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது போல நீங்கள் குர்ஆனை படியுங்கள், அந்த குர்ஆனினுடைய அர்த்தத்தை தினசரி பொருளுணர்ந்து படியுங்கள். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு பக்கமாவது குர்ஆனை படிக்காம நீ நிறுத்தாது. உனக்கு வேற டாக்டரே தேவையில்லை. உன்னை விட மிகப்பெரிய மனிதன் உலகத்தில் எவனும் இருக்க முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் மினிமம் படிச்சு, குறிப்பாக சூரத்துல்